கேளடி கண்மணி, நான் உங்கள் யாழினி. நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. பனியில் நனைந்த சூரியன் பகுதி 4 பார்க்கலாமா? என்ன டாடி சொல்லுங்க, மாப்பிள்ளைக்கும் உனக்கும் ஒன்றும் என்ன டாடி, ஒன்றும் பிரச்சனை இல்லையேம்மா? என்ன டாடி? மகளின் முகம் தந்த குறிப்பு புன்னகையை வரவழைத்து விட்டிருக்க, ஆனாலும் கொஞ்சம் விளையாட்டுத்தனத்தை விட்டுட்டு இரு கண்ணம்மா. மாப்பிள்ள கூட என்ன டாடி சொல்லுங்க. ஒன்றும் இல்லைம்மா. இல்லை, நீங்கள் அவரை பற்றி ஏதோ சொல்ல வந்தீங்கல்ல, சொல்லுங்க. மாப்பிள்ளைக்கு ஏதோ கோபம் போல் இருக்கு. இல்லை, எனக்கு தான் அப்படிப்பட்டதோ தெரியலை. எதுக்கும் ஃபோனில் கூப்பிட்டு பேசிடுமா. சரி டாடி. அப்புறம் சொல்லுங்க டாடி, நீ ஏன் உங்கள் வீட்டுக்கு கிளம்பக்கூடாது? டாடி, இதுதானே டாடி என் வீடு. அது சரிதான் கண்ணம்மா, ஆனால் ஊர் உலகத்துக்கு உன் புகுந்த வீடு தானே உன் வீடாகும். ஏன் டாடி, நான் இங்கே இருக்கக்கூடாதா? தாராளமாக இருக்கலாம். ஆனால் அதுக்கும் ஒரு வரைமுறை இருக்கே. இப்பவே நீ வந்து 10 நாள் ஆகுதே. தந்தையின் வார்த்தைகள் கிளம்பு என்று சொல்லாமல் சொல்வதைப் போலிருக்க மீண்டும் தன்னுடைய அறைக்கு வந்து விட்டிருந்தாள். வந்து ஒரு மூச்சு அழுதவள் பின் மீண்டும் தூங்கிவிட்டிருந்தாள். மதிய உணவிற்கு வந்த தந்தைக்கு எழுந்து வந்து பரிமாறினாள். மாப்பிள்ள கூட பேசுனியா? இல்லை டாடி. ஏன்? இப்போ பிஸியாகிருப்பார், ஈவினிங் பேசுகிறேன். என்னவோ போ. நல்லது சொல்லித்தரக்கூட வீட்டில் லேடிஸ் யாரும் இல்லை. எனக்கும் எது சரி தப்புன்னு சொல்லித்தர தெரியல கண்ணம்மா. நீ ரொம்ப நல்ல பொண்ணு. உனக்கு மற்றவங்க சொல்லித்தர தேவையில்லை, புரிஞ்சு நடந்துக்கோ. தந்தை உண்டு முடித்து செலுந்து செல்ல காலையில் போல அப்பொழுதும் உண்டதாக பெயர் செய்துவிட்டு தன்னறைக்கு வந்திருந்தாள். தந்தையிடம் சொன்னது போலவே மாலையில் கணவனிடம் பேசுவதற்காக அழைத்திருந்தாள். 1 முறை 2 முறை அல்ல, 4 முறை. முழு ரிங் போயும் கணவன் அழைப்பை எடுத்து பேசியிருக்கவில்லை. ஏன், என்னவாயிற்று? வேலைப்பளுவில் எடுத்து பேச முடிந்திருக்காதோ? அப்படியிருந்தால் மீண்டும் அவனே அழைத்திருப்பானே. ஆனால் அழைக்கவில்லையே. அப்படியானால் வேண்டுமென்றேதான் பேசவில்லையோ? என்ன காரணமாக இருக்கும்? காலையில் கணவன் கோபமாக சென்றதாக தந்தை கூட சொன்னாரே. அப்படித்தான் செய்த தவறுதான் என்ன? முதலில் ஒன்றும் தோன்றாவிட்டாலும் கணவன் தன்னுடன் பேசாதது அதற்கு பிறகு மிகப்பெரிய வழியை கொடுத்து விட்டிருந்தது பனிமலருக்கு. சரிதான், முதல் நாள் முழுவதும் ஏதாவது வேலையாக இருந்திருப்பான் என்று மறுநாளும் அழைத்து பார்த்தாள். எந்த பலனும் இல்லாமல் முதல் நாள் போலத்தான் ஆனது. ஏன், தொடர்ந்து 1 வாரமும் கூட அதே நிலை தொடர அதை பனிமலரால் சுத்தமாக தாங்கிக் கொள்ள முடியாது போயிற்று. அன்று ஞாயிற்றுக்கிழமை காலையில் எழுந்ததிலிருந்தே நெஞ்சுக்குள் பந்தய குதிரைகள் ஓடத் தொடங்கி விட்டிருந்தன. அதற்கு காரணமும் தம்பிக்கு நிச்சயதார்த்தம் என்று போன முறை வந்தபோது கணவன் சொல்லி இருந்ததே. அன்றுதான் பனிமலரின் தாயின் நினைவு நாளும். காலையில் எழுந்ததிலிருந்து ஒன்றும் சரியாகப்பட்டிருக்கவில்லை. ஏன், முதலில் வழக்கம் போல எழக்கூட முடிந்திருக்கவில்லை. சும்மா சும்மா கண்களில் நீர் வேறு கோர்த்து கொண்டே இருக்க யாருடைய முகத்தையும் பார்க்காமல் அப்படியே முடங்கிக் கொள்ளலாம் போல மனம் மிகவும் வற்புறுத்தியது. ஆனாலும் முடியாதே என்று எழுந்தாள். பிறகு இன்னும் சிறிது நேரத்தில் தந்தையே தேடிக்கொண்டு வந்து விடுவார். தானே அழுது கொண்டிருந்தால் பாவம், அவருடைய மனமும் தான் என்ன பாடுபடும் என்றும், அதிலும் அந்த வருடம் தாத்தா பாட்டியின் மறைவும் வேறு மனதிற்குள் பச்சை ரணமாயிருக்க அந்த நாள் வேறெந்த புது வழிகளையும் கொடுத்து விடாமல் எப்படியோ விரைவாக கழிய வேண்டும் கடவுளே என்று மனமாற வேண்டிக் கொண்டாள். சென்று காலை கடன்களை முடித்து அப்படியே குளித்து கிளம்பி கீழே இறங்கி வந்தாள். தந்தை வரவேற்பறையில் அமர்ந்து அன்றைய நாளிதழை புரட்டி கொண்டிருப்பது தெரிய அவரை தொல்லை செய்ய வேண்டாமென்று கடைசிப்படியில் சுவற்றில் தலையை சாய்த்தவாறு அப்படியே நின்று விட்டிருந்தாள். சில வினாடிகள்தான். தந்தை நாளிதழை மடித்து கீழே வைக்கப் போக தானும் கீழே இறங்கி வந்திருந்தாள். பனிமா, டாடி, நேத்தே மாப்பிள்ளையும் சம்பந்தியும் பேசினாங்கம்மா. இன்னைக்கு சாயங்காலம் அவர் தம்பிக்கு நிச்சயதார்த்தம்னு கூப்பிட்டுருக்காங்க. ரெடியாயிரு, போயிட்டு வந்துடலாம். தந்தை சொல்ல சரி என்பதைப் போல தலையை ஆட்டியவளுக்கு மீண்டும் நெஞ்சுக்குள் பந்தய குதிரைகள் ஓடத் தொடங்கி விட்டிருந்தன. நிச்சயம் போக வேண்டுமா என்ற கேள்வி தோன்றிய வேகத்திலேயே மறைந்தும் போனது. டிஃபன் சாப்பிடலாம் வாங்க டாடி. இன்னும் கொஞ்சம் போகட்டுமா? அப்ப நான் ஒரு 1/4 மணி நேரம் கழிச்சு வர்றேன். சரிதான், பாரு பனிமா. மீண்டும் மாடிக்கு வந்திருந்தவள்
தன்னுடைய அறைக்கு அருகிலிருந்த அந்த அறையின் கதவை திறந்தாள். தாயின் முழுநீள புகைப்படம் ஒன்று சுவரில் தொங்க பிரம்ம பிரயாத்தனப்பட்டு அருகில் வந்திருந்தாள். சாந்தமே உருவாக கருணையுடன் தன்னை பார்த்த தாயின் கண்கள் அவரை நேரிலேயே பார்ப்பதைப் போன்ற உணர்வை கொடுத்திருக்க, அம்மா அம்மா என்று அந்த புகைப்படத்தின் மேலேயே சாய்ந்து கதறி அழத் தொடங்கிவிட்டிருந்தாள். மகளை தொடர்ந்து அந்த அறைக்கு வந்திருந்த ராமநாதனுக்கும் அவருடைய கணிப்பு சரியாக இருந்தது தெரிந்தது. அருகில் சென்று மகளின் தலையை வருடிக் கொடுத்தவர், வேண்டாம் கண்ணம்மா என்று மெல்லிய குரலில் சொன்னார். டாடி என்று தந்தையின் தோளில் சாய்ந்து கதறிய மகளின் முதுகை வருடிக் கொடுத்த ராமநாதனும் தாங்க முடியாமல் குலுங்கிவிட்டிருந்தார். தொடர்ந்து சில வினாடிகளில் தன்னை கட்டுப்படுத்தி கொண்டு நடப்பிற்கு வந்திருந்தவர் மகளின் அழுகை குறைவதற்காக காத்திருந்தார். தொடர்ந்து சில வினாடிகளில் மகள் தானும் தன்னை சமாளித்துக் கொண்டு நிமிர, மனசை தேத்திக்கோ கண்ணம்மா என்றார். முடியல டாடி, என்னால மறக்கவே முடியலையே. முடியும்மா, காலம் ஒரு சிறந்த மருந்து. அது எல்லா காயங்களையும் காலப்போக்கில் ஆத்திடும். எத்தனை வருஷங்கள் டாடி? கிட்டத்தட்ட 5 வருஷம் ஆச்சு. இன்னும் கொஞ்சம் கூட ஆறலையே. அதுவும் என்னால. என்ன கண்ணம்மா? என்னால சுத்தமாவே மறக்க முடியலையே டாடி. எப்ப பார்த்தாலும் அம்மா கீழே விழுந்து கிடந்த காட்சியே. வேண்டாம் கண்ணம்மா, என்னால முடியலையே. சில நேரங்கள்ல பைத்தியம் கூட பிடிச்சிடும் போல இருக்கு டாடி. இப்படியெல்லாம் பேசலாமா பனிமா? அந்த அளவுக்கு தாங்க முடியல டாடி. அம்மா முகத்தை பாருங்க, எவ்வளவு சாந்தமா இருக்காங்க. இவங்களுக்கு போய் எப்படி டாடி அப்படி ஒரு முடிவு வந்தது? சில விஷயங்கள் நம்ம மனுஷங்க கண்ணுக்கு புரியறதில்ல கண்ணம்மா. அது மாதிரி தான் இதுவும். நீ இந்த அளவுக்கு வேதனைப்படுறத முதல்ல உன் அம்மா விரும்புவாங்களா சொல்லு? மனசை தேத்திக்க முயற்சி பண்ணுமா. நானெல்லாம் இல்லையா? புரியுது டாடி. நிச்சயம் நீங்க சொல்ற மாதிரி இருக்க ட்ரை பண்றேன். அம்மாவுக்கு அந்த மாலையை எடுத்து போடு. சரிதான், நான் போட்டுட்டு வரேன். நீங்க போங்க டாடி. வந்து டிஃபன் எடுத்து வைக்கிறேன். மெதுவா வாமா, ஒன்றும் அவசரம் இல்லை. சில நிமிடங்களில் கீழே இறங்கி வந்த தந்தைக்கு பரிமாறிய பனிமலர் தானும் உடன் அமர்ந்து கொண்டாள். எப்ப கிளம்புறது டாடி? மகள் எதை பற்றி கேட்கிறாள் என்பது புரிய, லஞ்சுக்கே போயிடலாமா என்றார். ஃபங்க்ஷன் ஈவினிங் 4 மணிக்குத்தான். சரி, நீங்க அவ்வளவு நேரம் அங்க வந்து என்ன டாடி பண்ண போறீங்க? இங்கேயே லஞ்ச் முடிச்சுட்டு கிளம்பலாம். சரியாதான் சொல்ற. எனக்கும் ஆஃபீஸ்ல ஒரு சின்ன வேலை போயிட்டு வந்துடுறேன். ஆனா என்ன டாடி, 3வது மனுஷங்க மாதிரி நீ ஃபங்க்ஷன் நேரத்துக்கு போனா நல்லாவா இருக்கும்? என்னால இன்னைக்கு ஒன்றும் முடியாது டாடி. இப்பவே ரொம்பவும் முயற்சி பண்ணிதான். சரி கண்ணம்மா, அப்ப 2:45 கிளம்பலாம். நான் ஆபீஸ்ல இருந்து 1 மணிக்குள்ள வந்துடுறேன் என்று தந்தை கிளம்ப, தானும் தன்னுடைய அறைக்கு வந்திருந்தாள் பனிமலர். அப்படி வந்தவள் ஆவலுடன் தனது கைபேசியை எடுத்து பார்த்தாள். கணவனிடமிருந்து அழைப்பு வந்திருக்கிறதா என்றுதான். வழக்கம் போல ஏமாற்றமே மிஞ்சியது. இது கடந்த 1 வாரமாகவே நடப்பதுதான். என்ன முயன்றும் பனிமலருக்கு கணவனின் கோபத்திற்கான காரணம் என்னவென்று முன்பு போலவே இப்பொழுதும் புரிந்திருக்கவில்லை. ஏன் அத்தை கூட தன்னிடம் பேசவில்லையே என்று தோன்ற மனம் மிகவும் பாரமாகிவிட்டிருந்தது. அப்படித்தான் அத்தை தன்னை ஒரு வார்த்தை அழைத்திருக்கலாமோ என்று நினைக்காமல் இருக்க முடியவில்லை. ஏன் யாருக்குமே தன்னை பிடிக்க மாட்டேன் என்கிறது. அப்படித்தான் செய்த தவறுதான் என்ன என்று நினைத்தவளுக்கு மீண்டும் கண்களை கரித்து கொண்டு வந்திருந்தது. முடிவு செய்தது போலவே தந்தையுடன் கிளம்பிய பனிமலர் விசேஷ நேரத்திற்கு சற்று முன்னதாகவே புகுந்த வீட்டை வந்தடைந்திருந்தாள். சந்தோஷம் துக்கமென்று எதுவுமற்ற மனநிலையுடன் அனைவரிடமும் இயல்பாக பேசினாள். அதாவது அளவோடு. பேசாமல் திருப்பிக் கொண்டு போனவர்களை கவனித்து கவலைப்படும் மனநிலையில் அவள் அன்று இருக்கவும் இல்லை. அந்த அவசரத்திலும் அத்தை தன்னிடம் இயல்பாக சில வார்த்தைகள் பேசியது மனதிற்கு இதத்தை கொடுத்திருந்தது. தொடர்ந்து அத்தகைய ஒட்டியவாறு இருந்தவள் அவர் கொடுத்த சிறு சிறு வேலைகளை சிரத்தையுடன் செய்து கொடுத்தாள். ஃபங்க்ஷன் முடிந்து அனைவரும் கிளம்ப ஆளுக்கொரு திசையில் கோபத்துடன் பார்த்தவர்களை இப்பொழுது பயத்துடன் பார்த்தாள். முக்கியமாக கணவன் தன் பக்கம் கூட திரும்பாததையும் அவள் கவனிக்க தவறவில்லை. வா பனிமா, உட்காரு வா. அத்தை அழைக்க அருகில் சென்றவள், ரொம்ப வேலையா அத்தை என்று கேட்டாள். அது எப்பவும் இருக்கிறது தானம்மா. நீ 2 நாளைக்கு முன்னாடியே கடைசிக்கு நேத்தாவது வருவேன்னு ரொம்பவும் எதிர்பார்த்தேன் கண்ணம்மா. உன் கூட பேசலாம்னு நானும் சூர்யா கிட்ட 1 வாரமா ஃபோன் பண்ணி கொடுக்க சொல்றேன். கேட்கறானா? உன் மேல கோபம்னு நினைக்கிறேன். பனிமா,
முதல்ல அவங்கிட்ட போய் பேசு. என்ன கண்ணம்மா பார்க்குற? அவன் கிடக்கிறான் அழுத்தக்காரன். நீ ஒன்றும் கவலைப்படாத. பார்க்குற வரைக்கும் பார்த்துட்டு அப்புறம் பந்தாவெல்லாம் எடுபடாதுன்னு வந்து நிற்பான். அப்ப நீ அவன மாதிரியே கண்டுக்காத. தன்னை சிரிக்க வைப்பதற்காக அத்தை பேசுவதையெல்லாம் கேட்டவளுக்கு சிரிப்பு வந்ததோ இல்லையோ, கணவன் தன் மீது மிகவும் கோபமாக இருக்கிறான் என்பது தெளிவாக புரிந்தது. என்ன பணிமா, அது சரி, விட்டா காலையே விழுவீங்க போல இருக்கு அத்தை. மஞ்சுளா ஏளனத்துடன் கேட்க பயத்துடன் பார்த்தாள் பனிமலர். என்ன மஞ்சுளா நீ? ஏன் உண்மையை கேட்கிறேன்னு இருக்க அத்தை? மேடம் கரெக்டா ஃபங்க்ஷன் நேரத்துக்கு தான் வருவாங்களோ? ஏன் அது கூட எதுக்கு வராமலே இருந்திருக்க வேண்டியது தானே? மீண்டும் மஞ்சுளா கேட்க எதுவும் பேசாமல் பார்த்தாள் பனிமலர். அதானே, எங்களுக்கெல்லாம் எதுக்கு பதில் சொல்லணும் இல்லையா? சசிகலாவும் கேட்க இன்னைக்கு அம்மாவோட நினைவு நாள் என்று மெல்லிய குரலில் பதில் சொன்னாள் பனிமலர். சரி, அதுக்கென்ன? என்னவோ நீதான் அதிசயமா அம்மா வயிற்றிலிருந்து வந்த மாதிரி பேசிட்டு இருக்க. அம்மா நினைவு நாள்னா வருத்தப்படுற விஷயம்தான். அதுக்காக மற்றவங்க மனசை புரிஞ்சுக்க மாட்டியா? பாவம் அத்தை. இங்க கேட்கறவங்களுக்கெல்லாம் பதில் சொல்ல முடியாம, உங்கிட்டையும் எதையும் கேட்க முடியாம ரொம்பத்தான் மனசாட்சியே இல்லாம நடந்துக்கிறப்பா. நம்ம அந்தஸ்துக்கு பொண்ணு எடுத்திருந்தா நம்ம சொல்றத கேட்டுட்டு நம்ம வீட்டுல இருப்பா. ஆனா இங்க எதிர்ப்பதமால இருக்கு. இவ செய்யறத ஏன்னு கேட்க கூட இல்ல, பயந்துக்கிறாங்க. மஞ்சுளா சொல்ல, அது மட்டுமா, இனி இவ வீட்டுக்காரரையும் தனி கொடுத்தனும் அழைச்சிட்டு போகாதது ஒண்ணுதான் குறை. அதுவும் கூடிய சீக்கிரம் நடந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கில்லை என்றாள் சசிகலா. அதை சொல்லு. என்னவோ கூட்டு குடும்பமாதான் இருக்கணும், அதுக்காக எதை வேணும்னாலும் விட்டு கொடுக்கலாம்னு நீங்களும் மாமாவும் சொல்வீங்களே அத்தை. அப்படி நடந்தா என்ன பண்ணுவீங்களா? ஏன் கேக்குறேன்னா, இவளுக்கும் ஏதோ ஒரு காரணம் கிடைச்சிடுது. அப்படியே கிடைக்கலனாலும் அம்மா ஆத்தான்னு சென்டிமெண்டா எதையாவது புடிச்சுக்கிறா. மஞ்சுளாவின் வார்த்தைகளில் கண்களில் நீர் கோர்த்துவிட முயன்று அது வெளியே தெரியாதவாறு மறைத்திருந்தாள் பனிமலர். அட என்ன மஞ்சுக்கா நீங்க? அப்படியே இந்த மகாராணி இருந்தா மட்டும் என்னத்த செய்யறா? எல்லாம் நம்ம தலை விதி. எல்லா வேலைகளும் நம்ம தலையில எல்லாம் வந்து விழுது என்றாள் சசிகலா. ஏன், இவளை பார்த்துதானே நாளைக்கும் வர்றவளும் செய்வா. அப்ப நம்ம குடும்பமானம் காத்துல பறக்காதா என்ன? இவ செய்யறத நாங்க செஞ்சிருந்தா ஒரு நிமிஷம் பார்த்துட்டு சும்மா இருந்திருப்பீங்களா அத்தை? அதென்ன, இவளுக்கு ஒரு நியாயம் எங்களுக்கு ஒரு நியாயம். இதுதான் பெரியவங்களுக்கு அழகா அத்தை. தனது அத்தை மட்டும்தான் இருக்கிறார் என்ற தைரியத்தில் மஞ்சுளாவும் சசிகலாவும் பேசிக்கொண்டே போக அது ராமநாதன் உட்பட வீட்டின் உறுப்பினர்கள் அனைவரின் காதுகளிலும் விழவே செய்திருந்தன. ஒருவேளை அனைவரின் காதுகளிலும் விழ வேண்டும் என்றுதான் அப்படி பேசினார்களோ என்னவோ. இப்ப இவை இனி நாளைக்கு வர்றவ. மஞ்சுளா மீண்டும் எதையோ சொல்ல வர, போதும், இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசினாலும் அப்புறம் நான் சும்மா இருக்க மாட்டேன். பேசுறவங்க எல்லாம் பெரிய மனுஷங்களும் கிடையாது, பேசாம இருக்கிறவங்க எல்லாம் பேச தெரியாதவங்களும் கிடையாது. இந்த அடிப்படை அறிவு கூட இல்லாம பேசிட்டே போகாத என்று கோபத்தை உள்ளடக்கிய குரலில் சொல்லி இருந்தார் அவர்களுடைய அத்தை கல்யாணி. என்ன அத்தை, இருந்திருந்து அவளுக்காக போய் போதும் வாய மூடு என்று மீண்டும் கோபத்துடன் சொன்ன அத்தையை எதுவும் பேசாமல் பார்த்த மஞ்சுளா, எல்லாம் முன்னாலதான், செய்யறதையெல்லாம் செஞ்சுட்டு இனி இங்க யார கொல்ல வந்த? ஒண்ணுமே தெரியாத பாப்பா மாதிரி நின்னுட்டு இருக்க. இங்கிருந்து போயிடு. இங்கேயாவது எல்லாரும் முழு ஆயுளோட நிம்மதியா இருக்கட்டும் என்று பனிமலரிடம் எரிந்து விழுந்துவிட்டு உள்ளே சென்றிருந்தாள். மஞ்சுளா கோபத்தில் எதையும் மனதார உணராமல் தான் அப்படி சொல்லியிருந்தாள் என்பது பனிமலருக்கும் தெரிந்தே இருந்தது. ஆனாலும் என்ன வார்த்தை சொல்லிவிட்டாள்? ஒருவேளை அவள் உண்மையைத்தான் சொன்னாலோ ஏனோ அதற்கு மேல் யோசிக்க முடியாமல் கண்கள் குளமாகி விட்டிருக்க நேராக தந்தையிடம் வந்திருந்தாள் பனிமலர். வந்தவள் கிளம்பலாம் டாடி என்றிருந்தாள். அங்கு எதிர்பக்கமாக ஆண்கள் சிலர் அமர்ந்திருப்பது தெரிய அது யார் என்று கவனிக்கும் மனநிலையில் கூட அப்பொழுது அவள் இருக்கவில்லை. கிளம்பலாமே, எல்லார்கிட்டையும் சொல்லிட்டு வா, தந்தை சொல்ல உள்ளே வந்தவள் தனது அத்தையிடம் சொல்லிக்கொண்டு மீண்டும் தந்தையிடம் வந்திருந்தாள். இங்கேயும் எல்லார்கிட்டையும் மீண்டும் தந்தை சொல்ல தனக்கு எதிரே இருந்தவர்களை பார்த்தவளுக்கு திரும்பவும் கண்கள் குளமாகி விட்டிருந்தன. கணவனும் மாமனாரும் அமர்ந்திருக்க நான் கிளம்புறேன் என்று பொதுவாக சொல்லிவிட்டு கணவனின் பதிலுக்காக அவனுடைய முகத்தையே சில வினாடிகள் பார்த்தாள். ஆனால் கணவனிடமிருந்து எந்த பதிலும் வந்திருக்காததில் தந்தையிடம் கார் சாவியை பெற்றுக்கொண்டு காரை நோக்கி போனாள். மகளின் செயல் ராமநாதனுக்கே ஒரு மாதிரியாகி விட்டிருக்க மன்னிப்பு கோரும் பாவனையில் எதிரே அமர்ந்திருந்த மாப்பிள்ளையையும் சம்மந்தியையும் பார்த்தார்.
எப்பவும் பணி இப்படி நடந்துக்க மாட்டா மாப்பிள்ள. இன்னைக்கு அவங்க அம்மாவோட நினைவு நாள். 4 வருஷத்துக்கு அப்புறம் இந்த வருஷம்தான் இங்க வீட்டுல இருக்கா. அதான் பழைய நினைவுகள் அதிகம் வந்துடுச்சுன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி நானும் இந்த நாள்ல அது எவ்வளவு முக்கியமான வேலையானாலும் எங்கேயும் போறதில்ல. இங்க வர்றதுக்காக தான் பணியை அழைச்சுக்கிட்டு வந்தேன். நீங்க இவ்வளவு சொல்ல வேண்டிய அவசியமே இல்ல மாமா. எல்லாம் புரியுது. எங்களுக்கு இந்த மாதிரின்னு தெரியாது. இல்லன்னா அது பரவாயில்ல மாப்பிள்ள. இந்த மாதிரி நல்ல மாற்றங்களும் அவசியம்தான். இன்னும் எத்தனை நாளைக்கு நடந்ததையே நினைச்சுக்கிட்டு அப்படியே இருந்துட முடியும்? அதோட நான் 4 இடத்துக்கு வெளியே போறது, 4 பேரு கூட பேசுறதுன்னு எனக்கு மாறுதல் சுலபமா கிடைச்சிடுது. ஆனா பணிக்கு அப்படி இல்லை. அதோட அவ்வளவு சுலபமா மனசுல இருக்கிறத அவ யார்கிட்டையும் பகிர்ந்துக்கவும் மாட்டா. எல்லாத்துக்கும் மேல துக்கம் கேட்டு வீட்டுக்கு வர்றவங்களும் இன்னும் இருந்துட்டு தான் இருக்காங்க. நானும் ஆபீஸ் போக தொடங்கி விட்டதால அதையும் பணிதான் பாத்துக்கிறா. சரிதான் மாமா. இன்னும் 1 வாரம் 10 நாள், ஏன் அதுக்கும் மேலேயே ஆனாலும் பரவாயில்ல. இருந்துட்டு பணி வரட்டும். ஒன்னும் பிரச்சனை இல்லை. உங்களுக்கு ஒன்னும் சங்கடம் இல்லையே? அதெல்லாம் ஒன்னும் இல்ல மாமா. நான் செய்ய ஏதாவது இருந்தாலும் சொல்லுங்க. பாவம், ஏற்கனவே நீங்க துக்கத்துல இருக்கும்போது இந்த மாதிரி சின்ன விஷயங்களுக்கெல்லாம் மனசை போட்டு குழப்பிக்காதீங்க. பணிக்கிட்டையும் கூப்பிட்டு பேசுறேன் மாமா. ரொம்ப நன்றி மாப்பிள்ளை என்றவர் சம்பந்தியிடமும் பேசிவிட்டு எழுந்தார். அப்படியே அப்பொழுது அங்கு வந்த கல்யாணியிடமும், பணி தங்கமான பொண்ணு, ஒரே நேரத்துல தாத்தா பாட்டியை எடுத்து கொடுத்த துக்கத்துல இருக்கா. பாவம், தாயில்லாத பொண்ணும் கூட. அவளை நல்ல விதமா பாத்துக்கோங்க. ஒன்னும் அவசரம் இல்ல. இன்னும் 15-20 நாளானாலும் இருந்து ஓரளவு எல்லாம் நேரானதும் வந்தா போதும்னு சொல்லிடுங்க. ரொம்ப நன்றி. உங்கள மாதிரி நல்ல மனுஷங்க கிடைச்சதுக்கு பணி கொடுத்து வச்சிருக்கணும் என்றவர் மீண்டும் ஒரு முறையும் அனைவரிடமும் சொல்லிக்கொண்டு கிளம்பி இருந்தார். வீடு வந்திருக்க, நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும் டாடி என்று முதலில் இறங்கி இருந்தாள் பனிமலர். உன்கிட்ட கொஞ்சம் பேசணும் பனிமா, தந்தை சொல்ல சோர்வுடன் பார்த்தவள், ரொம்ப முக்கியமானதா டாடி என்று கேட்டாள். அப்படியொன்னும் இல்ல, அப்ப நைட் டின்னருக்கு அப்புறம் பேசிக்கலாமா? மகள் கேட்க சரி என்றிருந்தார் ராமநாதன். சொன்னது போலவே இரவு உணவு முடிந்ததும் பேசுவதற்காக மகளை பார்த்தார் ராமநாதன். என்னம்மா, இப்பவாவது பேசலாமா? சொல்லுங்க டாடி. உனக்கும் மாப்பிள்ளைக்கும் இடையில ஏதாவது பிரச்சனையாமா? அப்படி கேட்ட தந்தையை விரக்தியுடனான புன்னகையை இயன்ற மட்டும் மறைத்து கொண்டு பார்த்தாள் பனிமலர். என்னம்மா, ஒண்ணுமில்ல டாடி. நம்ம முடிஞ்சா நல்லா இருக்கும். நந்தையின் பதிலில் மனதளவில் துடித்து போனவள் அது வெளியே தெரியாதவாறு பார்த்தாள். அப்படி நான் பேசுறத நம்பக்கூட முடியாத அளவுக்கு நான் செஞ்ச தப்புதான் என்ன டாடி? நான் அவ்வளவு மோசமான பொண்ணா? மகளின் கேள்விகளுக்கு ராமநாதனால் பதில் சொல்ல முடிந்திருக்கவில்லை. மேலும் தான் அப்படி கேட்டிருக்க கூடாதோ என்றும் எண்ண வைத்திருந்தது. என்ன டாடி, தெரியலையேம்மா. அது உனக்குத்தானே தெரியும். தந்தையின் அந்த பதிலில் மனம் மேலும் பாரமாகிவிட்டிருக்க வந்த அழுகையை உதட்டை கடித்து கட்டுப்படுத்தி கொண்டு இயன்ற மட்டும் இயல்பாக பார்த்தாள். நல்லா பேசி பழகிட்டிருக்கேன்னு மட்டும் தெரியுது. மாப்பிள்ளைகிட்டையும் இப்படிதான் சரிக்கு சரி பேசியிருப்ப. இல்லைன்னா அவரையே இப்படி நடந்துக்கணும் சொல்லு. தந்தையின் வார்த்தைகள் ஒவ்வொன்றும் சாட்டையடியாயிருக்க ஏற்கனவே இருந்த ஆதங்கம் இன்னும் பல மடங்கு அதிகம்தான் ஆகியிருந்தது. தனது தந்தையா இப்படி? ஏனும் பனிமலரால் நம்ப முடிந்திருக்கவில்லை. என்னம்மா, பேசு. உங்க கேள்விகளுக்கு பதில் சொல்ற தெம்பு இன்னைக்கு எனக்கு இல்ல டாடி. நாளைக்கு பேசலாமே. சரிதான், இதுவே நீ எப்படி மாறி போயிட்டேன்னு காட்டுதே. உன் கேள்விக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு இல்லைங்கிற மாதிரி. நான் உன் அப்பா அம்மா. நீ எது சொன்னாலும் எனக்கு தப்பா தெரியாது. ஆனா நாளைக்கும் பேசலாமா டாடி? மகளின் கேள்வியில் அவளை பார்த்த ராமநாதன் சரி என்பதைப் போல லேசாக தலையை ஆட்டியிருந்தார். எப்படி தன்னறைக்கு வந்து சேர்ந்தாள் என்பது கூட தெரிந்திருக்கவில்லை பனிமலருக்கு. குற்றவாளி போல தந்தை தன்னை நிறுத்தி கேட்ட கேள்விகளின் நினைவில் கண்களை கரித்து கொண்டு வர தாங்கிக் கொள்ள முடியாமல் அழுது விட்டிருந்தாள். வெகுநேரம் அழுத பின்னரும் ஆதங்கம் துளியும் குறைந்திருக்கவில்லை. மீண்டும் மீண்டும் கண்களை கரித்து கொண்டு வந்த வண்ணமே இருந்தன. அம்மா, உங்களோடு ஏன் என்னையும் அழைத்து கொண்டு போகவில்லை? என்னால் ஒன்றுமே முடியவில்லையே என்று தாயின் புகைப்படத்தில் முகத்தை புதைத்து கொண்டு கதறி தீர்த்தாள். சில நாட்கள் சென்றிருந்தன. தந்தை இப்பொழுதெல்லாம் முன்பு போல இல்லையோ என்ற எண்ணம் பனிமலருக்கு. ராமநாதனுக்கோ மகள் முன்பு போல் இல்லை என்பது. இருவருமே இப்பொழுதெல்லாம் அவசியத்திற்கு மட்டுமே பேசிக்கொண்டனர். ஆனாலும் ராமநாதனால் மகள் நாளுக்கு நாள் கீழ்வரம் சென்று கொண்டிருப்பதை பார்த்து கொண்டு
இயல்பாக இருக்க முடியவில்லை. பனிமா, சொல்லுங்க டாடி, எனக்கு ஒரு வாரத்துக்கு வெளியே வேலைகள் இருக்குமா? அது வரைக்கும் என் ஆபீஸ் வேலைகளை உன்னால பாத்துக்க முடியுமா? வேண்டுமென்றே இல்லாத வேலையை உருவாக்கி கொண்டு கேட்டிருந்தார் ராமநாதன். என்னம்மா, நான் எப்படி? என்ன கேள்வி பனிமா இது? நானே பாத்துக்கிறேன்னா உன்னால முடியாதா? பிரமாதமா செய்வியே. முயற்சி பண்றேன் டாடி. முயற்சி என்ன, ஃபர்ஸ்ட் கிளாஸா செய்வ. அதோட என் பிஏ வசந்த் நல்ல திறமைசாலி, உனக்கு சிரமமில்லாம பாத்துக்குவான். சரிதான் டாடி, அதைத்தான் கொஞ்சம் சிரிச்சுக்கிட்டே சொல்லேன் கண்ணம்மா. செய்யறேன் டாடி. அப்புறம் மாப்பிள்ள கூட பேசினியாமா? தந்தையின் கேள்விக்கு என்ன பதில் சொல்வதென்று தெரிந்திருக்கவில்லை. ஒரு முறை இருமுறை அல்ல, போன வாரம் முழுவதும் பலமுறை அழைத்திருந்தேன். ஆனால் உங்கள் அருமை மாப்பிள்ளைதான் அட்டன் செய்யவே இல்லை என்று உள்ளதை அப்படியே சொல்ல முடிந்திருக்கவில்லை. அது மட்டுமா, ஞாயிறன்று அங்கு வீட்டிற்கு சென்ற அன்று கூட 2 முறை கணவனிடம் பேச முயன்றும் அதை அவன் கண்டு கொள்ளவே இல்லையே. உன்னிடம் பேச எனக்கு ஒன்றுமில்லை என்பது போலத்தானே நடந்து கொண்டான். இதை தந்தையிடம் சொன்னால் அவருடைய மனமும் அல்லவா வேதனைப்படும். என்னம்மா, நேத்து பேசின, பிஸியா இருக்கேன், திரும்பவும் கூப்பிடுறேன்னு சொன்னார். இன்னைக்கு கூப்பிடுவாருன்னு நினைக்கிறேன். சரிதான், அவர் கூப்பிடுவாருன்னு பார்த்துட்டு இருக்காம நீ முதல்ல கூப்பிட்டு பேசு. தந்தை சொல்ல சரி என்பதைப் போல தலையை ஆட்டினாள் பனிமலர். மாப்பிள்ள ரொம்ப நல்லவர் பனிமா. ஏன், அவங்க வீட்டுல எல்லாருமே தான். அந்த வீட்டு பெரிய மருமகள்கள் எப்படி இருந்தாலும் நாம அதை பெருசா எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை. முதல்ல கொஞ்ச நாளைக்கு அவங்க என்ன பேசினாலும் கண்டுக்காத. பாக்குற வரைக்கும் பார்த்துட்டு அப்புறம் அவங்களே தேவையில்லாம பேசுறத விட்டுடுவாங்க. அப்புறம் கண்ணம்மா, சொல்லுங்க டாடி, இன்னைக்கு ஆபீஸ்க்கு மாப்பிள்ள வருவார்னு நினைக்கிறேன். வந்தா அவர் பேர் எழுதி என் டேபிள்ல ஒரு கவர் வச்சிருக்கேன், எடுத்து கொடுத்துடு. சரி டாடி என்றவளுக்கு நெஞ்சுக்குள் ஏதோ தடதடத்தது. என்னம்மா? இல்ல, நான் எப்ப ஆபீஸ்க்கு வரணும்? இன்னையிலிருந்து தான். சீக்கிரம் கிளம்பி வாம்மா. டிஃபன் சாப்பிட்டதும் கிளம்பினாதான் உன்னை கொண்டு போய் ஆபீஸ்ல விட்டுட்டு நான் என் வேலையை பார்க்க போறதுக்கு சரியா இருக்கும். தந்தை துரிதப்படுத்த அதற்கு மேல் எதையும் சொல்ல தோன்றாமல் சென்று கிளம்பி வந்தாள் பனிமலர். சொன்னது போலவே தன்னை அலுவலகத்தில் இறக்கிவிட்டு தந்தை கிளம்பியிருக்க எம்டி இருக்கையில் வந்து அமர்ந்தாள். பனிமலர் தந்தையின், அதாவது எம்டியின் இருக்கையில் அமர்வதும் நிர்வாகம் செய்வதும் ஒன்றும் புதிதல்ல. கல்லூரியில் படிக்கும் காலத்திலிருந்தே தந்தையின் ஊக்குவிப்பிலும் தாத்தாவின் உந்துதலிலுமாக அனைத்தையுமே திறம்பட கற்றுக்கொண்டிருந்தாள் என்றுதான் சொல்ல வேண்டும். இயற்கையிலேயே திறமை வாய்ந்த பெண்ணும் கூட என்பதால் அவளும் அதை ஒரு சவாலாகவே ஏற்று சிறப்பாகவும் செய்தாள். குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங் வசந்த். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கோம் மேடம். நீங்க எப்படி இருக்கீங்க மேடம்? நல்லா இருக்கேன். சொல்லுங்க, என்ன விஷயம்? சார் என்ன சில ஃபைல்ஸ் எடுத்துட்டு ஃபேக்டரிக்கு உடனே வர சொன்னார் மேடம். சரிதான், போயிட்டு வாங்க. போனா எப்படியும் வந்து சேர 1 மணி நேரத்துக்கு மேலேயே ஆகும் மேடம். சரி, ஆபீஸ் வேலையா தானே போறீங்க, போயிட்டு வாங்க. தேங்க்யூ மேடம் என்று அந்த வசந்த் நகர அங்கு அருகில் இருக்கும் வுட்டன் ஷெட்டில் அடுக்கி வைக்கப்பட்டிருந்த ஃபைல்களை எடுத்து பார்வையிட்டாள். பார்த்த அளவில் கம்பெனியின் வளர்ச்சி கண்கூடாகவே தெரிந்தது. சரி, தந்தையின் நிர்வாகமாயிற்றே என்று பெருமையுடன் நினைத்து கொண்டாள். அதே சமயம் யாரோ உள்ளே வர அனுமதி கேட்க வரச் சொன்னாள். உள்ளே வந்தவனை பார்த்தவளுக்கு மீண்டும் நெஞ்சுக்குள் பந்தய குதிரைகள் ஓடத் தொடங்கி விட்டிருந்தன. எங்கே அந்த சத்தம் எதிரில் இருக்கும் கணவனுக்கே கேட்டுவிடுமோ என்று பயந்து கூட போனாள். வாங்க, உட்காருங்க. நீ சொல்லி நான் கேட்பதா என்பது போலல்லாமல் உடனே அமர்ந்திருந்த கணவனை ஏனோ நேருக்கு நேர் பார்க்க முடிந்திருக்கவில்லை. கண்ணோரம் சூடாவது தெரிய தான் இவ்வளவு பலவீனமானவளா என்று எண்ணம்தான் அப்பொழுது தோன்றியிருந்தது. மாமா ஒரு கவர் கொடுத்தாரா? சற்றும் சம்பந்தமே இல்லாமல் யாரோ போல கணவன் நடந்து கொண்டதில் இப்பொழுது அழுகையே வந்துவிடும் போலிருக்க உதட்டை கடித்து தன்னை கட்டுப்படுத்தி கொண்டாள். அதே சமயம் கணவன் கேட்ட கவரையும் எடுத்து அவனுக்கு முன்பாக வைத்திருந்தாள். அதற்கு மேல் அங்கே இருந்தால் உடைந்து விடுவது நிச்சயம் என்று தோன்றியிருக்க எழுந்து உள்ளே வந்தவள் பெரிய மூச்சுக்கள் எடுத்து ஓரளவு தன்னை சமாளித்துக் கொண்டு மீண்டும் வந்து பார்த்தபோது அவளுடைய கணவன் அங்கு இருக்கவில்லை. எப்படியோ மதியம் வரை சமாளித்தவள் பிறகு கிளம்பி விட்டிருந்தாள். மதிய உணவின் போது முயன்று தந்தையிடம் இயல்பாக பேசியவள் இனிமேல் நான் ஆபீஸ் போகல என்றிருந்தாள். ஏமா, பிடிக்கல? என்னம்மா இது? ப்ளீஸ் டாடி, அதுதான் சொன்னனே, மத்தவங்க யார் எப்படி போனா என்னன்னு உன் இஷ்டத்துக்கு நடந்துட்டு இருக்கேன்னு. அதுவரை எப்படியோ சமாளித்தவளால் அதற்கு மேல் சுத்தமாக முடிந்திருக்கவில்லை. கைகளில் முகத்தை புதைத்து கொண்டு அழுது தீர்த்திருந்தாள்.
மகளின் அழுகையை பார்க்க நேர்ந்த ராமநாதனும் சற்று ஆடித்தான் போனார். அழுகை ஓய்வதற்காக சில வினாடிகள் காத்திருந்தவரால் தொடர்ந்து மகளை அந்த நிலையில் பார்க்க முடிந்திருக்கவில்லை. வேண்டாம் பனிம்மா, இங்க பாரு. என்னாச்சு கண்ணம்மா? எதுவானாலும் நான் இருக்கிறது உங்களுக்கு அவ்வளவு பாரம் அடாடி. ஏன் பனிம்மா இந்த மாதிரி? ஒரு சாதாரண கூலி வேலைக்கு போற பொண்ணுக்கு இருக்கிற சுதந்திரம் கூட ஏன் டாடி எனக்கு இல்லாம போயிடுச்சு? வெளிநாட்டுல இருந்து படிப்பை முடிச்சுட்டு எவ்வளவு ஆசைகளோட வந்திருப்பேன். ஆனாலும் மற்றவங்க சந்தோஷம்தான் முக்கியம்னு எனக்கு 100க்கு 100% திருப்தியே இல்லாத கல்யாணத்துக்கு கூட சம்மதிச்சேனே. என்னை பார்த்து இப்படி ஒரு கேள்வியை கேட்க உங்களால எப்படி டாடி முடிஞ்சுது? இல்ல கண்ணம்மா, நான் மீண்டும் அழுகை பொங்கிக் கொண்டு வர முயன்று தன்னை கட்டுப்படுத்தி கொண்டு தந்தையை பார்த்தாள் பனிமலர். எனக்கு ஒரு உதவி பண்ண முடியுமா டாடி? என்ன கண்ணம்மா? நான் யாரையும் பார்க்க விரும்பல. என்னால கம்பெனிக்கும் போக முடியல. என்னை விட்டுடுங்க ப்ளீஸ். அப்படி சொல்லிவிட்டு அழுகையை கட்டுப்படுத்த முயன்றபடி மகள் அவளுடைய அறைக்கு செல்ல ராமநாதனுக்கும் என்ன செய்வதென்று புரிந்திருக்கவில்லை. அவ்வளவு விரைவில் உணர்ச்சி வசப்பட முடியாத, எதற்கும் உடைந்து விடாத மகளால் கூட இந்த அளவு உடைந்து போக முடியுமா? இப்பொழுதும் கூட நம்ப முடிந்திருக்கவில்லை. வேலையில் மும்மரமாக இருந்த ராமநாதன் தனது பிஏ வசந்த் வந்து சொன்னதை கேட்டு உடனே அவர் அனுப்பு என்று சொல்லி அனுப்பினார். அனுமதி பெற்றுக்கொண்டு உள்ளே வந்த சூர்யாவை வாங்க மாப்பிளை என்று சந்தோஷமாக வரவேற்றார். வரலாம் மாமா. பனி எப்படி இருக்கா? அங்க வீட்டுல எல்லாரும் நலமா மாப்பிள? நலம் மாமா. உங்களுக்கு என்னால ஒன்றும் சிரமமில்லையே. மகளின் அழுகையை காண நேர்ந்த ராமநாதனால் ஏனோ அதற்கு பிறகு வினாடி கூட நிம்மதியாக இருக்க முடியவில்லை. மகளின் அழுகைக்கும் ஆதங்கத்திற்கும் ஒரு அர்த்தம் இருப்பது போல தோன்றிக்கொண்டே இருந்ததில் அன்று மாலையே தனது மாப்பிள்ளையை அழைத்து பேசியிருந்தார். இந்த பக்கமாக ஏதாவது வேலை இருந்து வர நேர்ந்தால் அது எத்தனை நாட்களானாலும் பரவாயில்லை, அலுவலகத்திற்கு வந்துவிட்டு போக முடியுமா என்று கேட்டிருந்தார். அவசரம் துளியும் இல்லை, பொதுவாக சில விஷயங்கள் பேச வேண்டியிருக்கிறது, அவ்வளவுதான் என்றிருந்தார். அப்படி சொன்னவர் அன்றே தனது மருமகனை எதிர்பார்த்திருக்கவில்லை. என்ன மாமா சொல்லுங்க, பனி எப்படி இருக்கான்னு கேட்டீங்க மாப்பிள. எனக்கு என்ன பதில் சொல்றதுன்னு தெரியல. அவ மனசறிஞ்சு எந்த தப்பும் பண்ண மாட்டா. தெரியாம செய்யற தப்புகளுக்கு பெரிய தண்டனை அவசியம் இல்லையே மாப்பிள. மாமனாரின் வார்த்தைகள் புரியாமல் பார்த்தான் சூர்யா. நாளுக்கு நாள் கீழ்வரம் போயிட்டு இருக்கா மாப்பிள. பனியை பொறுத்த வரைக்கும் அவ மற்ற குழந்தைங்க மாதிரி இல்ல. சின்ன வயசுல இருந்தே எல்லாத்தையும் உள்ளுக்குள்ள வச்சு மறுகிறதே அவளுக்கு வழக்கமா போயிடுச்சு. என்ன கேட்டாலும் ஒன்னும் சொல்லவும் மாட்டா. அவ மேல உங்களுக்கு ஏதோ கோபம், அதனால பேசாம இருக்கீங்கன்ற வரைக்கும் மட்டும் எனக்கு புரியுது. நீங்க பேசாம இருக்கிறதால பனி இவ்வளவு மனசுடைஞ்சு போயிடுவாங்கிறது இப்பதான் தெரியுது. சின்ன வயசுல இருந்தே வீட்டுல எங்க எல்லாருக்குமே அவதான் ஒரே ஆறுதல், சந்தோஷம். ஏன் இன்னும் சொல்லிட்டே போகலாம். பணம் இருந்தா எல்லாமே கிடைச்சிடும். பணத்தை சேர்த்து வச்சுட்டோமா அதுவே போதுங்கிற முட்டாள்தனமான எண்ணமும் எங்க யாருக்கும் கிடையாது. குணம் இருக்கிற நல்ல மனுஷங்களுக்கு மத்தியில அவ சந்தோஷமா முக்கியமா நிம்மதியா இருக்கணுங்கிறது தான் எங்க எல்லாரோட ஆசையும். அதனாலதான் பணத்தை ஒரு பொருட்டா மதிக்காம மத்த எல்லா விதங்கள்லயும் சிறப்பா இருந்த உங்களை எங்க எல்லோருக்குமே உடனே பிடிச்சு போனதும். முக்கியமா அப்பா அம்மாவோட சந்தோஷத்துக்கு அளவே இல்லை. என்ன இருந்து பனி சந்தோஷமா வாழ்றத பார்க்கத்தான் அவங்களுக்கு கொடுத்து வைக்கல. அதை சொல்லும் போது குரல் கரகரத்து விட்டிருக்க சில வினாடிகள் எடுத்து தன்னை சமன்படுத்தி கொண்டு மீண்டும் நிமிர்ந்து தனது மருமகனை பார்த்தார் ராமநாதன். உங்க கூட பேசவே இல்லையேன்னு பனிக்கிட்ட கேட்டதுக்கு அவ கூப்பிட்டதாவும் பிஸியா இருக்கிறேன் அப்புறம் நானே கூப்பிடுறேன்னு நீங்க சொன்னதாவும் சொன்னா மாப்ள. அவ மேல தப்பே இருந்தாலும் அதை பெருசா எடுத்துக்காம நான் சொன்னதாவும் காட்டிக்காம அவகிட்ட ஒரு வார்த்தை பேச முடியுமா? மாமனார் சொன்னதனத்தையும் கேட்டவனுக்கு ஒரு மாதிரியாகி விட்டிருந்தது. ஒரு முறை மகள் அழைத்ததற்கே தான் மீண்டும் அழைத்து பேசவில்லை என்று வருந்துபவருக்கு மகள் பல முறை அழைத்தும் தான் பேசவில்லை என்பது தெரிந்தால் எவ்வளவு வருத்தமாக இருக்கும் என்று நினைத்ததில் இப்பொழுது குற்ற மனப்பான்மையும் சேர்ந்து தோன்றியிருந்தது. நான் ஏதாவது தப்பா பேசியிருந்தா பெரிய வார்த்தையெல்லாம் சொல்லாதீங்க மாமா. அதுக்குள்ள மாப்பிள, எதுக்குமே அவ்வளவு சீக்கிரம் முடிஞ்சு போயிடாத பொண்ணு. மதியம் ரொம்பவும் அழுதுட்டா, அதுதான் ரொம்பவும் ஒரு மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன். தப்பு என் மேலதான் மாமா. நீங்க எத்தனை மணிக்கு வீட்டுக்கு கிளம்புவீங்க? இன்னும் ஒரு 10 நிமிஷத்துல கிளம்பிடுவேன். உங்களுக்கு ஒன்னும் ஆட்சேபனை இல்லைன்னா நானும் கூட வரலாமா? மருமகன் கேட்க, என்ன மாப்பிள நீங்க அவசியமாங்க என்று உண்மையான சந்தோஷத்துடன் சொல்லியிருந்தார்
ராமநாதன்.